ஹலோ மோட்டோ ஃபேம். ரீசெண்டாக பார்த்தோன்னா நம்ம ஒரு கண்டென்ட்டுக்கான சஜஷன் நிறைய கேட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து பஞ்சோடைய 2024 சேல்ஸ் நம்பர்ஸை பேஸ் பண்ண ஒரு கண்டென்ட். ஏன்னா நீங்கள் 40 வருஷம் மாருதியோட டாமினேஷனை வந்து பீட் பண்ணி டாடா மோட்டர்ஸோட பஞ்சுன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வந்து 2024 2,02,000 யூனிட்ஸ் வந்து ஓவராலாக விற்றுருந்தாங்க. அப்படி பார்த்தோன்னா 40 வருஷத்தில் இருந்த அந்த ஸ்ட்ரீக்கை வந்து பீட் பண்ணியிருக்குது. எது வந்து பஞ்சை வந்து இவ்வளோ தூரம் செல் பண்ணுறதுக்கு ப்ரொப்பல் பண்ணிச்சுது, இதோடைய அந்த ஒரு இதை கேஸ் ஸ்டடியாக நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ரீசெண்டாக டொயோட்டா ஃபார்ச்சுனரை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம கூட டாட்டாவுடைய 2025 மாடல்னு சொல்லலாம், இல்லை 24 எண்ட் மாடல் இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் மோட்டோ வேகனோட பிளேலிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸோடைய டைட்டில்ஸ் இருக்கும். அதில் இந்த கேஸ் ஸ்டடின்னு சொல்லக்கூடியது நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஒரு சீரீஸ். இது ஆக்சுவலி 2வது எபிசோடு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்ச டேட்டாவை பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறது தான் இந்த பர்டிகுலர் கண்டென்ட் ஃபார்மேட்டோட. இதுக்கும் டாடா மோட்டர்ஸ் ஆஸ் அ பிராண்டுக்கோ இல்லை நம்ம இந்த சீரீஸில் பண்ணுற எந்த பிராண்டுக்கும் எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது. நம்ம முழுக்க நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்குற நம்ம பேசுகிற இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள், அதுக்குள்ளாடி ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு இதில் அக்ரி பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்அக்ரி பண்ணுறது நாங்கள் தப்பாக சொல்லியிருக்கோன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை ஹெல்த்தியாக ஒரு டிஸ்கஷனுக்கு எடுக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டடிக்குள்ளே போகலாம். முதல் பாயிண்ட்னு சொல்லக்கூடியது இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் தான். இந்த பஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து க்ரோ ஆனதுக்கான முதல் ரீசன். இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் எப்படி க்ரோ ஆகுதுன்னு நான் ஒரு கான்செப்டை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்டோட ஸ்டோரி லைனே வேறு மாதிரி இருக்குது. அதாவது நான் உங்களை 2021க்கு எடுத்துகிட்டு வர்றேன். அன்னைக்கு இந்த எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட் க்ரோ ஆகுது. மிட் சைஸில் சப் 4 மீட்டரில் க்ரோ ஆகுற நேரம் எவ்ரி கார் பையருக்கு ஒரு எஸ்யூவி வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை. அது ஃபஸ்ட் டைம் கார் பையராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹேஷ்பேக்கில் இருந்து அப்கிரேட் ஆகிறவங்களாக இருக்கலாம். இந்த எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய நம்ம மனசில் பிளேஸ் ஆகிடுச்சு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஸ்டாண்ட்ஸான ஒரு பாடி ஷேப் இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு பேட்டர்ன், நம்மளோட ரோட்ஸோடைய அமைப்பு, ஸ்பீட் பிரேக்கர், ஸ்பாட் டூல்ஸ், புரோக்கன் ரோட்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது பீப்புளுக்கு ப்ராக்டிகாலிட்டி கூட வருது. இந்த இடத்துல தான் இந்த சப்காம்பேக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய செக்மெண்ட் வந்து பான் ஆகுது. உண்மையிலே சொல்ல போனால் இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டை வந்து மஹேந்திரா கேயூவி 100 காலகட்டத்திலே அவங்க ட்ரை பண்ணாங்க. அன்னைக்கு அந்த செக்மெண்ட் அப்படி க்ரோ ஆகலை, ஒரு குட்டி எஸ்யூவியாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது பல ரீசன்ஸ்னால சக்ஸஸ் ஆகாமல் போச்சுது. ஆனால் டாட்டா அந்த இடத்த வந்து கரெக்டாக பிக் பண்ணாங்க. எப்போவுமே டாட்டாக்கு வந்து இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் வந்து சப் 4 மீட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை இன்னோவேட் பண்ணதே டாடா மோட்டர்ஸ் தான். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இசிஎஸ்ன்னு சொல்லி ஒரு காம்பேக்ட் செடான் இருக்குது. அதுக்கு முன்னாடி சிஎஸ்ன்னு இருக்கும். அந்த சிஎஸ் வந்து இண்டிகோ பேஸ் பண்ண சிஎஸ்ஏ 4 மீட்டருக்குள்ளே வந்தது தான் ஃபஸ்ட்டு காம்பேக்ட் செடான். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஜென் டிசைர்னு சொல்லி அந்த செக்மெண்ட் அப்படி ஃப்ளோ ஆச்சுது. அப்புறம் அது பெருசாக லுக்ரேட்டிவாக க்ரோ ஆச்சுது. இந்த இடத்துல இவங்க ஹெச்பிஎக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் ஆட்டோ எக்ஸ்போவில் காட்டுறாங்க. 2020 ஆட்டோ எக்ஸ்போவில் அது பயங்கர ஒரு ஹைலைட்டை கிரியேட் பண்ணுது. 21 ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வருது, டாடா பஞ்ச். இந்த செக்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பீப்புளுக்கு அந்த ஒரு ஆசை வர காரணமே அந்த செக்மெண்ட் தான். இன்னொரு பாயிண்ட் கூட நான் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது பாருங்கள். அது அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். எப்படின்னா, நீங்கள் ஒரு செக்மெண்ட்டை கிராக் பண்ணணும். கிராக் பண்ணும்போது காம்படிட்டிவாக நம்ம கிராக் பண்ணுறது ஒரு ஸ்டைல் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு செக்மெண்ட்டை திங்க் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது வேற காம்படிஷனே இல்லாததும் பஞ்ச் அஸ் அ ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருந்தது. இப்போ கேஸ் ஸ்டடியோட செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா சேஃப்டியும் டாடா மோட்டர்ஸையும் நம்மளால் பிரிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், ஜனவரி 21 நாங்கள் இதை ஷூட் பண்ணுறோம். நீங்கள் சேஃப்டி ஆஸ் அ பாயிண்ட் எங்கே வரைக்கும் வந்து நிற்கிதுன்னா அதோடைய அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதே டாடா மோட்டர்ஸ்னு சொல்ல முடியும். அதில் டாட்டா மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஆல்ரெடி பீப்புளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸானோடைய 5 ஸ்டார் மேலே, ஆல்ட்ரோஸோட கோல்ட் ஸ்டாண்டர்ட் மேலே வந்து ஸ்டார்ட் ஆகும்போது டாட்டா மோட்டர்ஸோட ப்ராடக்ட்ஸ் மேலே பீப்புளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த பர்டிகுலர் டாட்டா பஞ்ச் வந்து அவங்க ப்ராஜெக்டாக அதை ஒரு மாடலை வந்து வெளியே அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி காட்டும் போதே இது வந்து ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்டு பண்ணப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு ஒரு இம்ப்ரெஷன் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ப்ராடக்டோட நேஷனல் மீடியா டிரைவ் முடிகிற நேரமே
5 ஸ்டார் ரேட்டிங் வந்தது. அந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து அவங்க அதை மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணால் கூட இந்த ப்ராடக்ட்டுக்கு அதோட கேப்பபிலிட்டி இருந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் தான் நான் அடுத்த பாயிண்ட் பேசணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதை இதில் கனெக்ட் பண்ணுறேன். சேஃப்டின்னு சொல்லக்கூடியது பெரிய ஒரு டிஸ்கஷன் பேட்டர்னாக இருந்த நேரம். மாருதி சுசுகி டின் கேனன் இருந்தது, ஹிண்டே வந்து அதை அட்ரஸ் பண்ணலைன்னு ஒரு இமேஜ் இருந்தது. அப்போ அந்த பீப்புளுக்கு சேஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்கே பேசப்பட்டுச்சோ அதோடைய ஒரு மெயின் ஹைலைட்டாக ஒரு மெயின் பில்லராக இருந்தது. இந்த செகண்ட் பாயிண்டாக நான் அதை ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்தது. ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஃபிசிக்கலி இன்ஸ்பெக்ட் பண்ணாலும் அது நல்ல பில்டு குவாலிட்டி, அது நம்ம கூட அது கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருந்தது. இதுதான் அதோடைய செகண்ட் ரீசன். இப்போ கேஸ் ஸ்டடியோட அடுத்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸை பற்றி நம்ம இதில் பேசணும். ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ்ன்னு சொல்கிறவங்க நிறைய விஷயங்களை வந்து கன்ஃபியூஸ்டாக தான் ஒரு பையிங்கை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த கன்ஃபியூஷன் எப்படியெல்லாம் வரும்னா, நமக்கு வந்து இந்த ப்ரைஸுக்குள்ளே ஒரு வெஹிக்கிள் கிடைக்கணும், அதில் எஸ்யூவியாக அது இருக்கணும், அதில் சேஃப்டி இருக்கணும், ஆட்டோமேட்டிக் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும், கம்ஃபர்ட் இருக்கணும், இப்படி எல்லா பராமீட்டர்ஸையும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஃபியூயல் எக்கனாமி இதெல்லாமே பேசுவாங்க. இதில் பீப்புளுக்கு இடையில பேசும்போது அன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் ஆஸ் அ பிராண்டுக்கு வந்து என்ட்ரி லெவலில் டியாகோ இருந்தால் கூட பீப்புளுக்கு இடையில இருந்த இம்ப்ரெஷன் வந்து ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸுக்கு வந்து பஞ்ச் மேலே இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த பீரியடில் கன்சல்டிங் பண்ணும்போது நிறைய ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் வந்து சேஃப்டி, ஃபேமிலியோட சேஃப்டி தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வேறு எதையுமே அவங்க யோசிக்கலை. அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி பேசுவோம். ஒரு ப்ராடக்ட் வந்து இனிஷியலி அது லான்ச் ஆகும்போது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது அந்த ஃப்ளோவில் போயிடும். ஆனால் நீங்கள் ஒரு ப்ராடக்டோடைய லான்ச் ஏதாவது ஒரு ரீசனால், ப்ரைஸிங்னால இல்லை ஒரு டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷனில் ஃபெயிலியர் ஆச்சுதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை என்ன தான் நீங்கள் மார்க்கெட் பண்ணாலும் கனெக்ட் ஆகாது. அதே மாதிரி இதில் அந்த சேஃப்டி ஆஸ் அந்த 5 ஸ்டாரும் அந்த ஆல்ரெடி ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் மேலே இம்ப்ரெஷனும் ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிச்சு. ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் இதை வந்து வெயிட்டிங் பீரியடில் வாங்குற ஒரு நிலைமைக்கு வந்ததும் ஒரு ரீசன். 4வது பாயிண்ட் வந்து லுக்ஸ் இல்லை டிசைனை நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரியர் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு கார். ஹேரியரோட டிசைனை வந்து யாருமே மோசம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ரேஞ்ச் ரோவரோட டிஏ சேசிஸை டிரைவ் பண்ணி ஒமேகா ஆர்கிடெக்சர்னு வச்சுருப்பாங்க. அந்த காரை நீங்கள் ஃபஸ்ட் லுக் நீங்கள் நோட்டீஸ் பண்ணும்போதே அதோட ஃப்ரெண்ட் அண்ட் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணும். அந்த டிசைன் அப்படி ஒரு பேபி ஹேரியர் மாதிரி இவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையர் ஆகலாம், இல்லை வந்து ஒரு செகண்டரி காராக பார்க்குறவங்க, இல்லை அப்கிரேட் பண்ணுறவங்க, இந்த காரை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். ரீசன் பாருங்களேன், இந்த எஸ்யூவியோட ஒரு ஹை ரைஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, இந்த ஹியூமனிட்டி லைன், இந்த ஸ்பிளிட் சீசன் வந்து அந்த டைமில் தான் இது ஆரம்பிச்சது பாருங்கள். டிஆர்எல்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மேலே, ஹெட்லாம்ப்ஸ் கீழே, இது அந்த ஹேரியரோடைய அந்த அடாப்டேஷன். அப்புறம் இந்த பெரிய ஒரு பம்பர் ஸ்பிளிட்டாக இருக்கிறது, இந்த சைட் ப்ரொஃபைலும் பீப்புளுக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த போர்ஷன் வந்து பிளாஸ்டிக் கிளாடிங், கிரவுண்ட் கிளியரன்ஸ், இதில் வந்து ஹிடனான டோர் ஹேண்டில், இந்த டியூவல் டோனுக்கு கனெக்ட் ஆனது. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ரியர் வந்து குறை சொல்ல முடியாத ஒரு ரியர், இந்த ட்ரை ஆரோ மோட்டிஃபோட டிசைனில் இருக்கிறது. இந்த ஹை ரைஸாக இருந்தாலும் பொதுவாக நீங்கள் வந்து இந்த சப் 4 மீட்டர், இது வந்து 3845 மில்லிமீட்டர் லெங்த் இருக்கும், 2455 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 4 மீட்டர் வெஹிக்கிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சாப் பண்ணது மாதிரி இருக்கும். ஆனால் இது சாப் பண்ணது மாதிரி இருக்காது, ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கும். இதெல்லாம் அந்த மிஸ்டர் பிரதாப் போஸ் வந்து டாடா மோட்டார்ஸில் இருந்த பீரியடில் அவருடைய டிசைனில் உருவான அந்த ஹெச்பிஎக்ஸ் பீரியடே அவரோட பீரியடில் வந்தது தான். இதெல்லாமா சேர்ந்து இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு இம்ப்ரெஷன் மார்க்கெட்டில் கிடச்சதும், அதாவது லுக்ஸ் ப்ரைமரி தானே, அது சப்ஜெக்டிவாக இருந்தாலும் பீப்புளுக்கு லுக்ஸை பார்த்து தானே நம்ம அப்ரோச் பண்ணோம். அந்த இடத்துல இது வந்து மெயின் ஹைலைட்டாக. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த பிராண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு லோகோ. நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு இண்டிஜினியஸ் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஹோம் க்ரோன் பிராண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜ் வந்து மஹேந்திரா கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா, நான் இதை மஹேந்திரா கம்பேரிசனுக்கு தான் இழுக்கிறேன், எல்லாமே வேறு எந்த ரீசனும் கிடையாது. இப்போ நீங்கள் இன்டர்நெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்டாக இருந்தாலும் டாட்டாவும் ஃபேன்ஸும் மஹேந்திரோட ஃபேன்ஸும் டிவைடடாக தான் இருப்பாங்க. நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், ரெண்டுமே ஒரே கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுனா ஏன் நம்ம அதை ரெண்டையும் பிரிக்கிறோம். ஆனால் டாட்டா ஆஸ் அ பிராண்டுக்கு வந்து 2 ரீசன்னால் வந்து பீப்புள்கிட்ட இன்னும் கனெக்ட் ஆகும். ஒன் மிஸ்டர் லேட் ரத்தன் டாட்டா. இப்போ நீங்கள் வந்து நேனோ ஆஸ் அ ப்ராடக்ட்டுக்கு ஒரு விஷன் இருந்து பாருங்கள். அந்த விஷன் வந்து ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை வந்து அவங்க மழை நனைஞ்சு போகும்போது ஒரு கார் கொடுக்கணும், 1 லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு கார் கொடுக்கணும், அது வந்து $2500 இருக்கணும்னு உலகம் ஃபுல்லாக பயங்கரமாக ஜெனீவா மோட்டர் ஷோவில் பேசப்பட்டுச்சு. அவரோட விஷன் வந்து உருவாக்குனாங்க. 2000 என்ன சொல்கிறது
8-9 காலகட்டத்தில் அது கனெக்ட் ஆகாமல் அப்படி போச்சு, அது வேறு ஸ்டோரி. ஆனால் அதுக்கு முன்னாடி இண்டிகோ நிறைய கார்ஸ் வந்து ஃபேமிலிக்காக இருந்து அந்த இடத்துல ரத்தன் டாட்டா மேலே பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை, அவருடைய சோஷியல் ஒர்க்குக்கான ஒரு இமேஜ் எல்லாம் இந்த பிராண்டுக்கு பயங்கரமான ஒரு இம்பேக்டை கொடுத்தது. அது பீப்புளுக்கு வந்து டாட்டான்னா அந்த ஒரு வேல்யூ கொடுத்தது. செகண்ட் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டாக்கு இருக்கக்கூடிய அந்த சேஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த ரெண்டும் இந்த பிராண்டு மேலே ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்தது. அது இந்த வெஹிக்கிளுக்கு பயங்கரமாக யூஸ் ஆச்சு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் மாருதியோட ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ஹேட்டும் இந்த மாடலுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு லவ் இருந்தது. அந்த ஹேட் வர்சஸ் லவ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் அன்றைக்கி ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். நீங்கள் மாருதியை வந்து ஒரு 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 பப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை பற்றி டிஸ்பிளே வருதுன்னா அதுக்கு கீழே கமெண்ட்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதுதான் இதோட ஒரு மெயின் ஹைலைட். அடுத்த பேராமீட்டர் பார்த்தோம்னா இன்டீரியர். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காரை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இல்லை காரை விசிட் பண்ண வரும்போது நம்ம உட்கார்ந்து காரை பார்க்கும்போதே ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கும். அதுக்கு மெயின் ரீசன் இந்த ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டிங். இப்போது இதை நான் எதுக்கு கூட கம்பேர் பண்ண முடியும்னா, இந்த செக்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி ஃப்ராங்ஸ் இருக்குது, அன்னைக்கு ஃப்ராங்ஸ் காம்படிஷனில் கிடையாது, எக்ஸ்டர் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்டருக்கு ஓரளவுக்கு ஒரு ஹை ஸ்டாண்ட் சொல்ல முடியும், ஏன்னா டால் பாய் டிசைன். ஆனால் நீங்கள் ஃப்ராங்ஸை பாருங்கள், ஹை ஸ்டாண்ட்ஸே இருக்காது. ஆனால் அன்னைக்கு வந்து 2021 காலகட்டத்தில் வந்து ஒரு காரில் உட்காந்தாலே பானட் விசிபிலிட்டி இருக்குது. நம்ம ஒரு லோஸ்லங்கான செடானில் இருந்து இல்லை வந்து ஒரு லோஸ்லங்கான ஹேட்சில் இருந்து வர்றோம்னா பாருங்களேன், ஒரு ஆம்பரஸ், ஒரு அப்ரைட்டான சீட்டிங் போஸ்டர் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி ப்ராக்டிக்கலான ஒரு லே அவுட். இந்த லே அவுட் வந்து பீப்புளுக்கு நல்லா பிடிக்கும். அந்த டோர் நீங்கள் பாருங்கள் 90 டிகிரியில் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இதெல்லாம் அன்றைக்கி ரொம்ப ஹைலைட்டாக பேசப்பட்ட விஷயம். சப்போர்ட்டிவான சீட்ஸ் இங்கே ஃப்ரண்டில் 2 பேருக்கு ஆம்ரெஸ்ட் ஆகட்டும். ஆம்ரெஸ்ட் வந்து வெறுமனே ஒரு ஆம்ரெஸ்ட் இல்லை, நல்ல ப்ராக்டிக்கலாக ஒரு ஆம்ரெஸ்ட். நீங்கள் வந்து இந்த ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கிள் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ஒரு கை அப்படி கேஷுவலாக வச்சுட்டு இருக்கலாம். ஆக்சுவலி இந்த கேபின் ரொம்ப ஸ்பேஷியஸ்ன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் விட்த்து கம்மி தான். ஆனால் கூட அந்த விட்த்துக்குள்ளே என்ன கொடுக்க முடியுமோ, நல்ல தை சப்போர்ட் உள்ள சீட்ஸ் ஆகட்டும், சைட் போல்ஸ்ட்ரிங் ஆகட்டும், அந்த சீட்ஸில் எந்த குறைவுமே இல்லை. அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் ஹெட்ரெஸ்ட்டோட நிறைய வண்டிகள் இருக்கும், ஆனால் அதில் எல்லாம் இது வந்து ப்ராப்பராக ஒரு சீட்டிங்கோட இருக்குது. அப்புறம் இந்த ட்ரைஆரோ மோட்டிவோட டிசைன் வந்து பீப்புளை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். இந்த ஒரு ஸ்லேட் டைப்பான மெட்டீரியல், இதில் ஒரு ட்ரைஆரோ மோட்டிவ், இதில் அந்த ஒரு கிரைண்டு பேட்டர்ன், எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள். ஒரு கருப்பு இருக்குது, இங்கே ஒரு கிரே இருக்குது, க்ரீஜ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்லேட் இருக்குது, இங்கே இன்னொரு கலர், இங்கே ஒரு கலர், இப்போ நல்லா பிஸியாக இருக்குது. அப்புறம் நீங்கள் பாருங்கள் Audi Q3 எல்லாம் அந்த காலகட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டாண்டிங் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பிடிக்கும். இன்றைக்கி நிறைய நம்ம பார்த்ததுனால இது சின்னது மாதிரி தெரியும், ஆனால் அந்த பீரியடில் அது புதுசாக இருந்தது. இந்த காரோடைய டிசைனுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சுது. அப்புறம் இந்த போர்ஷன் இதுவும் நல்லா ஹை ரைஸாக இருக்கும், இந்த கையை வந்து இதில் வச்சுருக்க முடியும். இதுலேயும் அந்த ட்ரைஆரோ மோட்டிவ், ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சிங்னு பீப்புளுக்கு இந்த இன்டீரியர் ரொம்ப நல்லாவே பிடிச்சிது. ஹெட்ரூமில் எந்த குறையுமே இல்லை, ஒரு ரீசன். இனி நம்ம ரியர் பார்ப்போம். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கிரஸ்ன்னு சொல்லக்கூடியது எக்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்கஷன் பேட்டர்ன் அந்த பீரியடில் இது ஒரு ஈஸி இங்கிரஸை நமக்கு கொடுக்குது. ஆக்சுவலி இந்த சீட்டை நான் கொஞ்சம் கூட பின்னாடி தான் வச்சுருக்கிறேன், ஏன்னா ஒரு 6 ஃபூட்டர் பேச நம்ம ஆன்சர் மாதிரி ஒருத்தர் ஓட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தும் லெக் ரூம் ஓகே. கால் வந்து இந்த சீட்டுக்குள்ளே போகுது. தை சப்போர்ட் பாருங்கள், சப்போர்ட்டிவான தை சப்போர்ட் இருக்குது. 3 பேருக்கான விட்த் இல்லாட்டி கூட 3வது ஆளை நம்ம இந்தியன் மைண்ட் செட்டில் நம்ம உட்கார வைக்க முடியும். ஃப்ரண்ட் சீட்டை வரைக்கும் கொஞ்சம் அப்ரைட்டாக உட்காந்துருக்கும். இந்த எல்போக்கான ரெஸ்ட் ஆகட்டும், தேவையான அளவு ஹெட்ரூம் இருக்குது, எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு ஒரு கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஆம்ரெஸ்ட் வந்து லாங் டிரைவ்ஸில் யூஸ் ஆகும். அப்போ டாப் எண்ட்ஸில் வந்து ஆம்ரெஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி மூவபிள் ஹெட் ரெஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு இதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்படி அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் இல்லை வந்து ஒரு ஹேட்சில் இருந்து அப்கிரேட் ஆகுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் வரீங்க பாருங்கள். இதில் ஒரு சீட் பாக்கெட் இருக்குது, இதில் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. டோர் பேட்ஸ்லேயும் ஸ்பேஷியஸான 1 லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே 90 டிகிரியில் வந்து டோர் வந்து நல்ல வைடாக ஓப்பன் ஆகும் பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டோரை க்ளோஸ் பண்ணும்போதும் ஒரு அஷ்யூரிங்கான ஒரு டட் இருக்கும், நம்ம சேஃபான ஒரு காரில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். எக்ரெஸ் பார்க்கலாம், ஈஸியாக வெளியே வரலாம். இப்படி இந்த எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது டிசைனும் அந்த இன்டீரியரும் பீப்புளுக்கு கனெக்ட் ஆனது இன்னொரு பராமீட்டர். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா ப்ரைஸிங். ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தால் ப்ரைஸிங்கும் பாசிட்டிவாக இருந்தால் தான் பையர்ஸ் வந்து வாங்க முடியும். 5,49,000 ரூபாயில் வந்து 2021 இது ஒரு சப் காம்பேக்ட் மைக்ரோ எஸ்யூவி வந்து லான்ச் பண்ணாங்க. அது ஒரு டியரர் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக அது ஸ்டார்ட் பேஸ் வேரியண்ட்டுக்கு தான். அது வந்து ஆல் த வே அப் டு 8 பாயிண்ட் சம்திங் வரைக்கும் அன்னைக்கு போச்சுது. ஆனால்
பீப்புளுக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தது, வெரைட்டி ஆஃப் வேரியன்ஸ் இருந்தது. டாடா மோட்டார்ஸோட யூஷுவல் ஸ்டைலில் நிறைய வேரியன்ஸ், அதில் வந்து உங்களுக்கு ஏஎம்டி மாடல், ஏஎம்டி இல்லாதது, சன்ரூஃப் உள்ளது, சன்ரூஃப் இல்லாதனால நிறைய சாய்ஸஸ் ஓவர் த பீரியடில் இருந்தது. அப்போ அந்த ப்ரைஸ் எப்போவுமே அது கொடுக்க இல்லை, அது ஆஃபர் பண்ண விஷயத்துக்கு அந்த பையர்ஸுக்கு இடையில் குறைவில்லாமல் நம்ம வாங்கலாம், இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து தான், சேஃப்டி கூட இருக்கிறதுனால இருந்ததுனால அந்த வெஹிக்கிள் தொடக்கத்திலிருந்தே எங்கேயுமே வந்து ஸ்லோ ஆகவே இல்லை. நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், மாருதியோட டாமினேஷனை பீட் பண்ணுறது ஒரு ப்ராடக்டால் ஈஸி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஹிண்டே ஆகலாம், ஈவன் டாட்டா ஆகலாம் ட்ரை பண்ணாங்க, ஆனால் பஞ்ச் வந்து அந்த இடத்துல வின் பண்ணாங்க. அதுக்கு மெயின் ரீசன் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த இவ்வளோ நேரம் லிஸ்ட் பண்ண பாயிண்ட்ஸில் உள்ளது எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க கொடுத்தது. இதை தவிர ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்த டாடா பஞ்ச் வந்து ட்ரைவ் பண்ணலாம். இதான் அதோட கீ ஃபாப். நம்ம டாடா மோட்டார்ஸில் டிப்பிக்கலி பார்க்குறது லாக்கிங், அன்லாக்கிங், ஃபைன் மை வெஹிக்கிள், பூட் ரிலீஸ்க்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஏஎம்டி. நம்ம நியூட்ரலில் வச்சுக்கிடலாம். புஷ் பட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சின்ன என்ஜின் ட்ரம்பிளோட ஒரு ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை. எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுவோம். 6 ஏர்பேக்ஸ் இருக்கிற மாடல்ஸ் ஆகலாம், பேனராமிக்கு, நார்மல் சன்ரூஃப் எல்லாம் இருக்கிறதுல வந்து நம்ம சீட் பெல்ட் போட்டிருந்தால் தான் அதோட யூஸே நமக்கு கிடைக்கும். ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் ஹை பீம்ஸ் வந்து ரொம்ப தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் வரக்கூடிய டிரைவர்ஸை பிளைண்ட் பண்ணாதீங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ரீசெண்டாக நம்ம மோட்டோ ஃபேம் ஒருத்தர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. இந்த காரில் இருந்து ஒரு சிகார் வந்து ஒருத்தர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பட்டை வெளியில் போடும்போது பின்னாடி பைக்கில் இருந்து வந்த ஒருத்தரோட கண்ணில் அடித்து அவருக்கு ரோடில் வந்து கண்ட்ரோல் போய் கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிருக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் பண்ணாதீங்க. ஆல்கஹால் யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணாதீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ரோட்ஸை வந்து நம்மளால் சேஃபர் ஆக்க முடியும். இப்போ ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்கும் நான் கேஸ் ஸ்டடி ஃபோக்கஸ்டாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் டிரைவிங்கில் நம்ம ட்ரைவ் பண்ணி இவ்வளவு நாள் ஒரு 3 வருஷம் மேலே ஆனதுனால இதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கா இல்லையானுள்ளதே நான் ஆட் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா இன்னொரு கண்டென்ட்டுக்கு நமக்கு ஸ்கோப் இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த வெஹிக்கிள் எடுக்கவே பெரும் பாடுபட்டு தான் வெஹிக்கிள் நமக்கு கிடச்சிது. அதனால் அதையும் அது கூட கனெக்ட் பண்ணுறேன். கேஸ் ஸ்டடியோட தான் நம்மளுடைய அல்டிமேட் ஹைலைட்டான கண்டென்ட். அது கூட அந்த டிரைவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கானுள்ளதையும் நான் கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். அப்போ அது வந்து பையர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது இந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம். இந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் பற்றி அடிக்கடி நம்ம வந்து பாட்காஸ்ட்ல எல்லாம் ஒரு மிரக்கல் பிளாட்ஃபார்ம்னு நான் சொல்கிறது உண்டு. அதாவது நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் எந்த மேனுஃபேக்சர்கிட்டையுமே இல்லை. டாடா மோட்டார்ஸுக்கு அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லி என்ஜினியர் பிளாட்ஃபார்ம் இருக்குது. என்னென்னா அது சொல்கிறது மாதிரி அது அஜைல், லைட் வெயிட், ஃப்ளெக்சிபிள் எல்லாமே அதில் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன பாடி ஷேப் வேணாலும் அதில் செட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கரண்டாக சினாரியோ பார்த்தீங்கன்னா அதிலேருந்து டிரைவ் பண்ணி Activ.EVன்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவி இப்போ டெடிக்கேட்டட் ஸ்கேட் போர்டையும் உருவாக்கிட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அது லைட் வெயிட்டாக இருந்தாலும் கிராஷ் ஒர்த்தியாக இருக்கும். லைட் வெயிட்டாக வந்து அது நமக்கு காட்டாது. இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஹேண்ட்லிங்கை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். நம்ம ஹை ஸ்பீடில் அதை பேசலாம். இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த டாடா பஞ்சுக்கு இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் இது கூட பேசுகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்கன் ரோட்ஸ்லாம் கவலை இல்லாமல் கீழே இறக்கலாம். நீங்கள் கவலை இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து மேலே வந்துடலாம், பிரச்சனை இல்லை. அது அந்த செக்மெண்ட்டோட ஒரு அட்வான்டேஜ். அந்த சேசஸ் பாருங்களேன், நீங்கள் ஒரு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் கார் ஓட்டுற ஒரு ஃபீலே இல்லை. நீங்கள் வந்து ஹேண்ட்லிங் ஆகட்டும், ஸ்டியரிங் ஆகட்டும், அந்த சஸ்பென்ஷனோட செட்டப் ஆகட்டும், இது வந்து இதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாவது நீங்கள் ஓட்ட ஆரம்பித்தாலே இந்த பிளாட்ஃபார்ம் உங்கள் கூட கனெக்ட் ஆகும். இப்போ பாசிட்டிவ்ஸாக நம்ம பேசுகிற ஒரு கன்சர்ன் நீங்கள் பாருங்களேன், இது வந்து ஸ்லோவாக லேட்டாக வந்து ஹைவேஸில் வந்தாலும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸ்பீடு மாஸ்க் பண்ணுற ஒரு கேபின். இப்போ நான் ஆக்சுவலி 120 போயிட்டுருக்கிறேன். 120 நமக்கு தெரியாது. ஸ்டியரிங்கில் அந்த ஒரு வெயிட் இருக்குது. ஒரு இந்தியன் ஃபேமிலி கொஞ்சம் சேஃபாக நமக்கு போகிற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். எனக்கு எப்போவுமே இந்த டாட்டாவோட ஸ்டியரிங்கில் இந்த ஹார்ன் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு வந்து மறக்கும். நான் இங்கே தான் ப்ரெஸ் பண்ணுவேன். இங்கே ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். உண்மையிலே ஹார்ன் பேட் வந்து
இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகுது. அது நம்ம இன்டீரியர்லேயே பேசுகிற மாதிரி நம்ம அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷனில் இருக்கிறோம். இந்த செக்மெண்ட்டில் ஒரு எஸ்யூவி ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்குது. எஸ்யூவியோட கேரக்டர்ஸ் இல்லாட்டி கூட எஸ்யூவி ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து ஒரு பேலன்ஸை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹைவேஸில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் கார்னர் பண்ணும்போது ஸ்லைட்டான ஒரு ரோல் நமக்கு கண்டிப்பாக தெரியுது. இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பை பார்க்கலாம். ரம்பிள் ஸ்ட்ரிப்பெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸி கட் ஆகி வருது. பிரேக் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சு தான், நம்ம அதுக்கு யூஸ்ட் ஆகணும். ஆனால் என்ஜின் பாருங்களேன், ஒரு வேலை பண்ணுற ஃபீலில் தான் அது பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்புறம் கிக் டவுன் வந்து இதில் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ நீங்கள் அது ரொம்ப டிலேடாக தான் உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஹைவே ஸ்பீட்ஸில் போகும்போது இந்த என்ஜினோட லேக் எல்லாம் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த வில்லேஜ் ரோட்ஸில் எல்லாம் ரவ் பண்ணி ஓட்ட ட்ரை பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸ்டியரிங்கோட ரீசென்டர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஸ்டியரிங் வந்து ரீசென்டருக்கு வரும். அது இதோட ஒரு ஹைலைட். நம்ம இன்டீரியர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இருந்தது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஹைவேல போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு அப்ரைட்டான சீட்டிங் போஸ்டர், சுற்றி டிஎல்ஓஸ் நல்லா இருக்கிறது, ஒரு ஏரியான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. ஈவன் தோ உள்ளே வந்து பிளாக் இன்டீரியர்ஸ் இருந்தாலும் இந்த ரூஃப் லைனரோட குவாலிட்டி, அதோடைய கலர் ஆகட்டும், விண்ட்ஷீல்டு ஏரியா இருக்கிறது, சில எஸ் மாடல்ஸில் வந்து சன்ரூஃப் இருக்கிறதுன்னு உள்ள அந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் இல்லாமல் பீப்புளை வந்து ஒரு ஏரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. சஸ்பென்ஷனும் ஒரு ரைட் பேலன்ஸ் எடுக்குது. ரைடுக்கும் கம்ஃபர்ட்டுக்கும், அதாவது ரைட் குவாலிட்டியையும் அந்த ஹேண்ட்லிங்கை பேஸ் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறது. ஸ்லைட்டான ஒரு ரோல் இருந்தால் கூட அது பெர்மிசிபிள் வேல்யூவில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இது வந்து இதோடைய ஒரு பாசிட்டிவ். இப்போ அந்த சேல்ஸ் நம்பர்ஸில் பஞ்ச் ஈவி இன்க்ளூடடாக தான் இருக்குது. பஞ்ச் ஈவி வந்து உண்மையில் ஐஸை விடைக்கும் நல்ல பேக்கேஜிங்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா பான் ஈவி சேசி வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் இருக்கிற நிறைய குறைகள் வந்து என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற குறைகள் வந்து அதில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு மோட்டர்னால ஆட்டோமேட்டிக் வேறு இருக்கிறதுனால இதை விடைக்கும் ரிஃபைண்டாக இருக்கும் அந்த ஒரு ஆஸ்பெக்டில். அப்போ ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஈவியாக பார்க்கும்போது பஞ்ச் ஈவி வந்து நல்ல நம்பர்ஸில் தான் இன்றைக்கி அவங்க எதிர்பார்த்த நம்பர்ஸ் வித்துட்டு இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் காம்படிஷனில் வந்து EC3 இருந்தால் கூட EC3 வரைக்கும் பெட்டராக இருக்குது. இப்போ நீங்கள் ஓவரால் டார்க் கன்வெர்ட்டர் வந்து C3யில் இருந்தாலும் C3 ஆஸ் அ பிராண்டுக்கு இருக்கிற சிட்ரனுக்கு இருக்கிற பிராண்ட் வேல்யூ டாட்டாவுடைய வேல்யூவுக்கு கீழே இருக்கிறதுனால சிட்ரனை பெருசாக யாரும் பாதர் பண்ணுறதில்ல. அப்படி நிறைய பாசிட்டிவ்ஸ், நிறைய நெகட்டிவ்ஸ், அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் டாட்டாவுடைய பஞ்ச். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எதெல்லாம் இதை ப்ரொப்பல் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ஆனால் அந்த ப்ரொப்பல் பண்ண பீரியடுக்குள்ளே சர்டன் கன்சர்ன்ஸோடு தான் இது வந்தது. ஆனால் அந்த கன்சர்ன்ஸ் வந்து ஓவர் த பீரியட் அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதில் முதல் விஷயம் பார்த்தோன்னா பேனல் கேப்ஸ் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற பேனல் கேப்ஸ் ஃபினிஷ்டான பேனல்ஸ் இல்லை, எட்ஜி பேனல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பெயிண்ட் ஜாபை பாருங்களேன். இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த கலர் இந்த டியூல் டோனுக்கு மேலே ஓவர்லேப் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அன்ஃபினிஷ்டு பேனல் கேப், இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு இது மாதிரி நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை வந்து A to Z இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இதில் கூட இருக்குது, இந்த போர்ஷனில் இருக்குது, இது ஃபினிஷ்ட் ஆகலை, இதெல்லாம் QCயில் உள்ள பிரச்சனைகள், இது வந்து இன்னும் சீல் ஆகணும். இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸோடு தான் இது ஒரு பீரியடில் வந்தது. ஆனால் அதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, இந்த இதெல்லாம் இருந்தாலும் டாட்டாவுக்கு மேலே இருந்த அந்த ஒரு இமேஜ் ஆகணும், அதாவது அந்த பிராண்டு மேலே இருந்த இமேஜ் ஆகணும். அந்த சேஃப்டின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பையர்ஸ் வந்து இதை வந்து இது பெருசாக பொருட்படுத்தலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து இது ரியலி வந்து நான் இதை வந்து யார் பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, எக்ஸிஸ்டிங் பஞ்ச் ஓனர்ஸ் இல்லை டாடா மோட்டர்ஸோட ஓனர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஃபீட்பேக் மேலே பையர்ஸ் அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணது என்னது, ஒரு எஸ்யூவி வேணும், அதில் வந்து ஒரு சேஃபான ஒரு வெஹிக்கிள் வேணும், நம்ம ஃபேமிலியை சேஃபாக பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு கூட்டிகிட்டு போகணும், இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் அன்றைக்கி பீப்புள் வாங்குறாங்க. ஆனால் இதில் ஒரு சேட் ரியாலிட்டி என்னென்னா, இன்றைக்கி வந்து 2025 நம்ம நிற்கிறோம். இது ஃப்ரெஷ்லி பேக்டு ஒரு ப்ராடக்ட். இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகுறது தான் ஒரு இன்னும் பாருங்களேன், பாருங்கள் இந்த டெயில் லேம்புக்கு இடையில் இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இப்போ கன்சர்ன் பற்றி பேசும்போது இந்த என்ஜின் பற்றி நம்ம சொல்லணும். அதாவது நீங்கள் வந்து நிறைய இடத்துல நம்ம பேசியிருப்போம், 1.2 ரெவோட்ரான் வந்து அதுக்கு ஒரு அடுத்த ஜெனரேஷன் என்ஜினாக அதை மாற்றணும், இல்லை வந்து அந்த என்ஜினுடைய நெகட்டிவ்ஸை நம்ம சமாளிக்கிற காலகட்டத்தை தாண்டி டாட்டா வந்தாச்சு, டாட்டாவுடைய என்ஜினியரிங்கை வந்து ஓவர் கம் பண்ணணும்னு, என்ஜினியரிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். அதாவது இந்த கார் டிசர்வ்ஸ் அ பெட்டர் என்ஜின். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், நம்ம ஆல்ட்ரோஸ் பற்றி பேசும்போது இதை தான் பேசுவோம்.
இது வந்து இதோடைய மீடியா டிரைவ் டைமில் டைனா ப்ரோ டெக்னாலஜி ஆகலாம், அந்த ரேமர் இன்புட் எல்லாம் ஹைலைட்டாக பேசப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் இன்றைக்கி 2025க்கு வந்துட்டோம், இல்லை இவ்வளோ தூரம் சேல்ஸ் வந்த பீரியட்லேயும் இந்த என்ஜின் வந்து அதுக்கு ஒரு நெகட்டிவ் தான். என்ன பாருங்களேன், ஒரு நாய்ஸியான ஒரு என்ஜின், ரொம்ப டிலேடாக பாருங்கள், உட்காந்துக்கிட்டு தான் அப்படி ஒரு அப்ஷிஃப்ட் பண்ணுறது. நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், இந்த கன்சர்ன்ஸில் அதையும் நம்ம பேசணும். ஏன்னா இன்றைக்கி என்ஜினியரிங் எங்கேயோ டெவலப் ஆகிடுச்சு. நீங்கள் மேனுஃபேக்சரர்ஸ் பாருங்களேன், ஓவர் த பீரியடில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஒரு நெகட்டிவ் தான். இப்போ நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து மேக்னைட்டையும் கைகரையும் நீங்கள் ஒரு பாயிண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, மேக்னைட் கைகர் வந்து என்ன சொல்கிறது, அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து அண்டர் பவர்டு தான். ஆனால் அதோடைய டர்போ என்ஜின் ரிஃபைண்டாக தான் அவுட்புட்டை கொடுக்கும். இதில் ரிஃபைன்மெண்ட்ஸ் ஒரு பிரச்சனை, அண்டர் பவர்டாகவும் நம்ம அட் டைம்ஸில் பார்க்க முடியும். ஆனால் நான் திருப்பியும் சொல்லுவேன், நான் வந்து 2021 பேசினது தான் திருப்பியும் பேசினேன். மேனுவலை விடைக்கும் ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது, அந்த பவர் பேண்டில் அது லிஃப்டப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் இன்றைக்கி காம்படிஷன் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் பலினோடைய பிகர் வெர்ஷனான அந்த ஃப்ராங்ஸில் 1.2 ஆகலாம், இல்லை 1 லிட்டர் டர்போ ஆகலாம். அது இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம பேசுகிறோம். அதோட என்ஜினோடைய ரிஃபைன்மெண்ட்ஸ், பொட்டன்ஷியல், ஃபியூல் எக்கனாமி இது வரைக்கும் பெட்டராக இருக்குது. டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது, ஏஎம்டி இருக்குது. இப்போ நீங்கள் இதை கூட கம்பேர் பண்ணும்போது, நம்ம எக்ஸ்டரை கம்பேர் பண்ணும்போது, எக்ஸ்டருடைய என்ஜினை வரைக்கும் இது ஓகேஷாக நம்ம சொல்லணும். எக்ஸ்டர் ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கிறதுனால அந்த ஒரு வேணும். அப்புறம் இதோடைய என்ன சொல்கிறது, ஓவரால் அந்த ஜாய் ஆஃப் டிரைவிங்கு இது கண்டிப்பாக மிஸ் பண்ணும். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது, ஒரு கார் ஓட்டும்போது ஒரு வைட் கிரின் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். அது இதில் இல்லை, அது ரியாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதை வந்து எண்டில் பேசணும், அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் இவ்வளோ சேல்ஸ் அது கொடுத்த இடத்துல நிறைய பேர் இதை தாண்டி வேறு வெஹிக்கிள்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த என்ஜின் பேஸ்டாக தான் இருக்கும். இன்னொரு கன்சர்னாக நம்ம பேசுகிறது ஃபியூல் எக்கானமி. ஃபியூல் எக்கானமி வந்து காம்படிஷன் பக்கத்துலேயே வராது. நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க. டாட்டாவுடைய கோர் ஃபேன்ஸ் எல்லாம் 20 கிடைக்குதெல்லாம் சொல்லுவாங்க. ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிட்டி ஓட்டுறவங்களுக்கு 10க்குள்ளே கிடைக்கும். இந்த லெஃப்ட்டுக்கும் ரொம்ப சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு 10க்குள்ளே கிடைக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நமக்கு கிடச்சது சம்வேர் அரௌண்ட் 12 சரௌண்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஹைவேஸில் ரொம்ப பிளானடாக ஓட்டுறவங்களுக்கு ஒரு 15 வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். அப்போ 12 to 15 தான் இதோடைய ஆப்ரேஷனல் ரேஞ்ச். அந்த ஃபியூல் எக்கனாமிக்கு மெயின் ரீசன் ஸ்லக்கிஷ் என்ஜின் தான். நீங்கள் கொஞ்சம் என்ஜினை லேபர் பண்ணி அவுட்புட் எடுக்க வேண்டிய ஒரு தேவை வருது. ஏஎம்டி கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் கூடிய அந்த என்ஜின் கொஞ்சம் கூட கேப்பபிளாக மாறும்போது பெட்டரான ஃபியூல் எக்கனாமி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கன்சர்ன்ஸ் பற்றி பேசுகிறதுல NVH ஆஸ் அ பேக்கேஜ் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு குவைட்டரான கேபின் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. குவைட்டரான கேபினுக்கு ரீசன் வந்து என்ஜினோடைய நாய்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வர்றது. நீங்கள் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி ரவ் ஹார்ட் பண்ணி ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உள்ள சீப்பின் ஆகுது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நிறைய பாசிட்டிவான பாயிண்ட்ஸ், எதனால் இது வந்து இவ்வளோ நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தது, இல்லை இதில் இருந்த கன்சர்ன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். இப்போ ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே இருக்குன்னு உள்ளதை நம்ம பேசலாம். அப்படி பேசும்போது தான் இந்த கண்டென்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எல்லோரும் வந்து முதல்ல டாட்டாவோட சர்வீஸ் வந்து குறை சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ணுறதோட இது நம்ம வேக்கப் டாட்டான்னு ஒரு வீடியோ முன்னாடி பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாட்டாவோட மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய QCயையும் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸையும் பேசிக்கிட்டு தான் நம்ம சர்வீஸை பேசணும். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஆகலாம், அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்கில் ஆகலாம், இல்லை பேனல்ஸ் எல்லாமே அவங்க ஃபேக்ட்ரியில் இருந்தே கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா சர்வீஸ் சென்டர் மேலே அந்த லோடு வராது. அதே மாதிரி அவங்க ஃபேக்ட்ரியில் R&D ஆகட்டும், அவங்க என்ஜினை வந்து இன்றைக்கும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் வந்து 1.2 ஹைப்பரியான் கொண்டு வந்தாங்க. ஹைப்பரியான் இன்றைக்கும் அது வந்து ஈஸிலி அவைலபிளான ஒரு மாடலாக இல்லை. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த டர்போ கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கும் அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டரில் தான் இருக்குது. அந்த டைனா ப்ரோவும் ரேமர் இன்புட்டும் இன்னொரு மாடலுக்கு கொண்டு வரல. அது இதுக்கும் பெருசாக ஒரு சப்போர்ட்டை கொடுத்தான்னு கேட்டால் கொடுக்கல. அப்போ இந்த கான்செப்ட்ஸை ஃபேக்ட்ரி லெவலில் இருந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டீலர் மேலே இருக்கிற லோடு போகும்.
டீலரோட ஆஃப்டர் சேல் சர்வீஸில் அவங்க ஒரு ஸ்டைலாகவே அடாப்ட் ஆகிட்டாங்க. பீப்புளை வந்து சமாளிஃபிகேஷன் பண்ணி அடாப்ட் ஆகிட்டாங்க. அதையும் அவங்க வந்து காம்படிட்டிவாக கன்சியூமர் ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது இன்றைக்கி வந்து அந்த செகண்ட் ஸ்பாட் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சு. ஹிண்டே ஆகலாம், டாட்டா ஆகலாம், மகேந்திரா ஒரு மியூசிக்கல் சேர்லேயே உட்காந்துருக்காங்க. அந்த மியூசிக்கல் சேர் வந்து என்னுடைய கான்செப்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்டோ இண்டஸ்ட்ரியை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதுல ஹிண்டேயும் மகேந்திராவும் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணும்போது டாட்டா தான் அதில் கொஞ்சம் லூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். லூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இவ்வளோ விஷயங்களை அட்ரஸ் பண்ணும்போது இந்த சேல்ஸ் வந்து 100% வந்து ஜஸ்டிஃபை ஆகும். இப்போ இந்த கேஸ் ஸ்டடியோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஏன்னா அந்த செக்மெண்ட் வந்து இன்றைக்கி லுக்ரேட்டிவான செக்மெண்ட். ஈவன் வந்து மாருதி வந்து அதில் ஒரு ப்ராடக்ட் இனிமேல் கொண்டு போகிறாங்க. ஹிண்டே வந்து அதில் பெருசாக சக்ஸஸ் ஆகலைன்னு நான் சொல்லுவேன். பஞ்சோட சேல்ஸ் அவங்களால பெருசாக வந்து கவரப் பண்ண முடியலை. ஆனாலும் ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் ஆகலாம், இல்லை சேஃப்டி ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்கள தாண்டி ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ், உண்மையான ரியல் ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளம்ஸையும் அவங்க ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 100% பர்ஃபெக்ட் பேக்கேஜிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ கன்சர்ன்ஸ் இருந்தும் இந்த வண்டி விற்றுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் டாடா அஸ் அ பிராண்டு தான். அது நம்ம முதல்ல சொன்னது மாதிரி டாட்டா மேலே இருக்க மிஸ்டர் ரத்தன் டாட்டா மேலே இருக்கிற அந்த இமேஜ், அப்புறம் சேஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அந்த கார் வாங்கினவங்க நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் ஃபேஸ் பண்ணாலும் நம்ம சேஃபரான ஒரு கார் வச்சுருக்கோன்னு ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க ஸ்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வெஹிக்கிளில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எங்கே கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மிஸ்ஸிங், ஒரு ரியலான ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து கொண்டு வரலாம். ஏன்னா இன்றைக்கும் வந்து வேரியண்ட்டை தான் மாற்றிருக்காங்களே தவிர ஒரு பாடியோடைய ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வரல. ஏன்னா அது ரிக்கவரும் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், எனக்கு எப்போவுமே டாடா மோட்டார்ஸோட ஏசியில் நீங்கள் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தில் டிஸ்பிளே இருக்கிறதுக்கு விடைக்கும் ஏசிக்கு ஒரு தனியாக ஒரு கண்ட்ரோல் ஒரு டிஸ்பிளே கிடச்சதுன்னா அது கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அது இதில் மிஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியரில் ஒரு ஏசி வென்ட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இந்த கப் ஹோல்டர்ஸோட ரியர் ஆம்ரெஸ்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆம்ரெஸ்ட் உண்மையிலே தேவையான ஒரு விஷயம். இப்படி சில விஷயங்கள் கூட அப்கிரேட் பண்ணி அவங்களோட சர்வீஸ் சென்டரையும் டியூக் பண்ணிட்டாங்கன்னா பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் ரீபார்ன் ஆகிற ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து நம்ம மோட்டோ ஃபேம்ஸில் சில பேர் வந்து நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணோம், அந்த மாருதியை வந்து அது பீட் பண்ணதை பற்றி ஒரு கண்டென்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உண்மையிலே நாங்கள் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற சேஞ்சஸை புரிஞ்சுக்கிட்டு இந்த கண்டென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்களும் ஃபீல் பண்ணோம். டு பி ஃப்ராங்க், நீங்கள் வந்து ஜெரோமுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் எத்தனை பேர்கிட்ட வெஹிக்கிள் கேட்டிருப்பாரு. வெஹிக்கிள் அலாட் ஆகிருக்கும், ஆனால் கேன்சல் ஆகிருக்கும். அப்புறம் ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பிராண்டோட எம்டி கிட்ட, அதாவது டெரிக் குரூப்போட எம்டி கிட்ட மிஸ்டர் டெரிக் சார் கிட்ட பேசி தான் இன்றைக்கி இந்த வெஹிக்கிள் எங்களுக்கு கிடச்சிது. அந்த அளவுக்கு வெஹிக்கிள் கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு சிரமம் இருந்தது. கூட நம்ம நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் டிலே ஆச்சு. இல்லாமல் நாங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணி லேட் பண்ணி இந்த கண்டென்ட்டை பண்ணலை. இந்த கேஸ் ஸ்டடியோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை இந்த கேஸ் ஸ்டடியில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோமோ நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அதை தாண்டி இருக்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பஞ்சோட ஓனர்ஸ் வந்து நாங்கள் பேசின விஷயங்கள் உங்களுக்கு உண்மையிலே வந்து கரெக்டுன்னு தெரிஞ்சதுன்னா ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அதனால தான் நான் எண்டில் பேசுகிறேன். நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா இல்லை டிஸ்அக்ரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு அது வந்து ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்கும். அதே மாதிரி கேஸ் ஸ்டடி இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், எந்த வெஹிக்கிள் பண்ணணும், கேஸ் ஸ்டடியோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.